அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, மதிப்பிற்குரிய ஆசிரியர்களே, மாணவிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்பதை கடமையாகவே ஆக்கியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், வணக்க வழிபாடுகள் செய்வதாக இருந்தால் கல்வி இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் செய்ய முடியாது. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாமல் ஒழு செய்வது, தொழுவது, நோன்பு நோற்பது போன்ற எந்த வணக்கங்களையும் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் தலபை இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், கல்வியை தேடி சென்று நாம் கற்றுக்கொள்வது கடமை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அறியாமை என்னும் இருளை அகற்றுவதற்காக நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக கல்வி கற்றால்தான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும், 4 நபர்களுக்கு மத்தியிலே நமக்கு கண்ணியம் கிடைக்கும் என்ற அந்த எண்ணத்திற்காக நாம் கல்வியை கற்பது கூடாது. அறியாமையை நீக்குவதற்காக மட்டும் அந்த எண்ணத்திலே கல்வியை நாம் கற்று அமல் செய்கின்ற பொழுது கண்ணியமும் மரியாதையும் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் உள்ள இறைவன் பயனுள்ள கல்வியை நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.